பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. பகவான் சரணம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண் ஐயப்ப பக்தர்கள் உடைகள் தொடர்பான சில தகவல்களை பார்க்க போகிறோம். நம்ம சபரிமலைக்கு மாலை அணிஞ்சிட்டு இருக்க காலகட்டத்தில் வீட்டில் மகள் வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தீட்டுங்கிறது பொதுவாக கருதப்படும். ஆனால் மகள் வயதுக்கு வருவதும் ஒரு சுப நிகழ்வு தானே. அதனால் உடனே மாலையை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. புண்ணியதான நிகழ்வு முடிந்த பின்னர் மகளை மாலை போட்டபடியே நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க, 12 வயசு ஆயிடுச்சு, ஆனால் வயதுக்கு வராத நிலையில் இருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி நம்ம நடக்கணும். அதாவது 10 வயதிலிருந்து 50 வயது வரையிலான பெண்களை சபரிமலைக்கு அழைத்து செல்லவே கூடாது. வேலைக்கு போகிற பக்தர்கள் கருப்பு வேட்டி அணிஞ்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டு விளக்கான பெண்கள் ஐயப்ப பக்தர்கள் கண்ணில் படாமல் ஒதுங்கி இருக்கிறதுக்கு இந்த கருப்பு வேட்டி உதவுமா. 3 நாட்கள் அல்லது 1 வாரம் மட்டுமே விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லலாம் அப்படின்னு திட்டமிடுறத தவிர்த்து குறைஞ்சபட்சம் 41 நாட்களாவது விரதம் இருந்து மலையேறது தான் மிகவும் சரியான நடைமுறையாகும். காலணிகள் பொதுவாக யாத்திரையின் போது அணியக்கூடாது தான். ஆனால் விதிவிலக்காக சிலரது உடல்நலனை பொறுத்து புதிய காலணிகளை அணிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சர்க்கரை பாதிப்பு அதிகம் இருந்தால் மிதியடி அணியலாம் அப்படின்னு குருமார்கள் சொல்கிறாங்க. 18 படிகளை ஏறி ஐயனை தரிசனம் செய்வது சில வினாடிகள் தான். இதுதான் ஐயப்பனை வழிபடுகிற முறையும் கூட. ஆனால் நீண்ட நேரம் தரிசனம் செய்கிறது, மீண்டும் மீண்டும் தரிசனம் செய்கிறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் தேவையற்றது. ஐயப்ப பக்தர்களுக்கு உற்சாக மிகுதியில் ஆவேசமாக சரணகோஷம் எழுப்புறாங்க. ஆனால் அருளாளன் ஐயப்பனுக்கோ அமைதியும் தூய்மையுமே தேவைப்படுது. அதுதான் ஐயப்பனும் விரும்புகிறாரு. இருமுடியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒரே இருமுடியை பயன்படுத்தலாம். மற்றொருவர் பயன்படுத்தி இருந்தாலும் சரி, தூய்மையான நிலையில் சிதிலம் அடையாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தலாம். கன்னி பூஜைங்கிறது எல்லா ஐயப்ப பக்தர்களையும் அழைச்சி தான் வீட்டிலையே கன்னி பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வீட்டில் உணவு தயாரித்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலே ஐயப்பன் ரொம்ப சந்தோஷப்படுவார். மாலை அணிஞ்சிருக்க சமயத்தில் மருத்துவமனைக்கு சென்று வரலாம். ஆனால் மருத்துவமனையிலிருந்து நீங்கள் திரும்பிய பின்னர் கட்டாயமாக குளித்து முடித்து சுத்தபத்தமாக தான் வீட்டுக்குள்ளே நுழையணும். விரத காலங்களில் சொகுசான உடைகளை தவிர்த்துட்டு ஐயப்ப அடியாருக்குனே உரிய வேட்டி அணிதலே சரியான விரத முறையாகும். நீங்கள் ஐயப்ப பக்தராக மாலை அணிவித்திருந்தாலும் சரி, பணியிட பாதுகாப்புக்காக ஷூ போன்றவற்றை அணியலாம். ஐயன் கண்டிப்பாக அமைதி கொள்வார். நீங்கள் மாலை அணிஞ்சிருக்கக்கூடிய சமயங்களில் உங்கள் வீட்டில் யாருக்காவது அம்மை போட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாலையை கழட்டிடுறது தான் நல்லது. வெளியூரில் தங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாலையை கழட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. விசேஷங்களுக்கு செல்லக்கூடிய பெண் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்குரிய கருப்பு உடையையே அணியணும். பட்டு உடைகளை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வீட்டு விளக்கான பெண்கள் உங்கள் கண்களில் படாமல் ஒதுங்கி நிற்பாங்க. 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மாலை அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க உடல்நலனை பொறுத்து 2 வேளையும் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேணாம். ஒரு வேளை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்தாலே போதும். சில பெண்கள் கர்ப்பப்பையை எடுத்துட்டு சான்றிதழ் வச்சுருப்பாங்க. சபரிமலைக்கு 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை மட்டுமே காவல்துறை அனுமதிக்குங்கிறதுனால உரிய வயது காலம் வரை பொறுத்திருந்து நீங்கள் செல்றதே நல்லது. பொதுவாக 41 நாட்கள் விரத காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கவே கூடாது. சபரிமலை யாத்திரைங்கிறது தவக்காலம். இருமுடி கட்டி பயணிக்கும் போது திரும்பி பார்க்காம போயிட்டு வரேன்னு சொல்லாமல் வேள்வியை போல பயணிக்கணும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள், ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பகவான் சரணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் துர்கா செல்லம். சுவாமியே சரணம் ஐயப்பா.